சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கண்மணிக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கல்யாணம் வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பை வந்து போய் இந்த மாதிரி அவங்க வேலை பார்க்குற இடத்துலலாம் கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க, அந்த மாப்பிள்ளை வந்து நல்லவனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அந்த மாப்பிள்ளை நல்லவன் இல்லை, அவன் நிறையா பொண்ணுங்க கூட சவகாசம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதோ நோய் இருக்குது, அதனால் சித்த மருத்துவத்துக்கு போய் எடுத்துகிட்டு இருக்கான் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னதாக தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. இதை சேதுபதி கிட்ட சொன்னாங்க. சேதுபதி ஒரு சைடு மாப்பிள்ளையை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பை வந்து அனுப்பி விசாரிக்க சொல்கிறாங்க. இன்னொரு சைடு தாமரை வந்து இந்த விஷயத்தெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சி மாமாட்ட சொன்னால் நமக்கு தானே நல்ல பேருன்னு சொல்லிட்டு தாமரை ஒரு சைடு தேடுறாங்க. 3 பேர்த்தில் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்சி வந்து ராஜாவதி கிட்ட காட்டி கல்யாணத்தை நிறுத்த போனாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். யார் வந்து கல்யாணத்தை நிறுத்துகிறாங்களோ இல்லையோ தமிழ்ச்செல்வி எப்படியோ இதை கண்டுபிடிச்சி கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடாக நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.